4வது பாயிண்ட் வந்து என்னென்னா, ஃபைட் வென் வி ஷுட் சப்மிட். அந்த இடத்துல அதுக்கப்புறம் இயேசுவை பிடிக்க வராங்க. அந்த பிடிக்க வர நேரத்தில் வந்து பேதுரு வந்து எந்த இடத்துல சப்மிட் பண்ணணுமோ அந்த இடத்துல சப்மிட் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து அந்த வேலைக்காரனை எதிர்த்து அவருடைய காதை வெட்டி நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும் வேதாகமத்தில். ஸோ அந்த காதை வெட்டி அதுக்கப்புறம் இயேசு அவரை சுகமாக்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. ஸோ இவரோட லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய்யணும், செய்யக்கூடாததை வந்து செய்யக்கூடாதுல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவோட லைஃப்பில் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ அது அப்பேற்பட்ட பேதுருவையும் பாருங்கள், அவர் அநேக கடைசியில் இயேசுவே மறுதளிக்கிறார். மறுதளித்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இயேசு வந்து அவரை வந்து மன்னிக்கிறார். ஏன்னா அவர் பாருங்கள், பேதுருவோட இருதயம் வந்து நமக்கு தேவை. அவர் அவ்வளோ தப்பிதங்கள் செய்தார், அவர்கிட்ட அவ்வளோ ஃபால்ட்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லலாம். ஆனால் அவ்வளோ தப்பிதங்கள் செய்தாலும் கடைசியில் அவருடைய பாவங்களுக்காக அவர் வந்து தன்னுடைய இருதயத்தை வந்து தேவனிடத்தில் திறக்கும் பொழுது தேவன் வந்து அவரை மன்னிக்கிறார். கடைசியில் அவருடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படி இருந்த பேதுரு வந்து கடைசியில் ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பெரிய நிருபங்களை எழுதி அநேக சாட்சிகளாக வந்து இன்றைக்கி சபையில் நமக்கும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் வந்து அவர் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடவுளுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பேதுருவை போல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்பில் கொடுப்பார். ஸோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.